ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பை ரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 21 to 23 மேன் போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ சினேகாவோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே பார்த்தா ஒரு பேஷண்ட் வந்து எங்களோட குழந்தைய காப்பாற்றிடுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் நடந்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சினேகா வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குண்டான இன்ஜெக்ஷன்லாம் போட்டு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த டாக்டர் வந்து இப்போ சினேகா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண அந்த குழந்தையோட கால் வந்து கருப்பாக போயிடுச்சு, காலே எடுக்கிற மாதிரி வருமாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சினேகா வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அந்த குழந்தையோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா வெளியில் அங்கே இருக்கிறாங்க, பதறி போயிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா சினேகா வந்து அந்த டாக்டர்கிட்ட நான் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே அந்த சொந்தக்காரங்க எல்லாம் போட்டு அந்த டாக்டர் சொன்னாங்களா, அந்த சினேகா சொன்ன அந்த டாக்டரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா கத்தி எடுத்தும் குத்துறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்தா சிவா அங்கே வந்துடுறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடையில பூந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு போகிறாரு. ஆனால் கத்தி அந்த குத்துறது பார்த்தா சிவாவை குத்துற மாதிரி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா சிந்து வந்துடுறாங்க. சிந்து டாக்டர்னு கூப்பிட்டுட்டே வந்து கரெக்டாக அந்த கத்தியை பிடிச்சிடுறாங்க. இல்லாட்டி கண்டிப்பாக சிவாவை குத்திருப்பாங்க. இப்போ அவரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. இதை பார்க்குற சிவா வந்து அப்படியே பதறி போகிறாரு. அதை பார்த்தா சிந்தும் கத்தியை பிடிச்சிடுறாங்க. அது ரெடியான ப்ரொமோவாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.